அடுத்ததாக நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதை குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார் வணக்கம். நெல்லையில எந்த அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு, அதனால ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை குறித்து சொல்லுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழையானது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டம், அதாவது இந்த பருவமழை துவங்கியது முதலே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அணைகளின் நீர்மட்டத்தை பொறுத்தவரையில் பாபநாசம், அதாவது 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது ஒரே நாளில், நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து தற்பொழுது 90 கனஅடியாக உள்ளது. இதேபோல் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2237 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து தற்பொழுது 106.46 அடியாக உள்ளது. இதேபோல் மணிமுத்தாறு அணை 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து தற்பொழுது 68 அடியாக உள்ளது. இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அணைகள் தற்பொழுது வேகமாக நிரம்பி வருகின்றது. தற்பொழுது, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகிய 3 அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இன்று மாலை சுமார் 4 மணி முதல் தற்பொழுது தாமிரபரணி ஆற்று கரையோரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியானது குறுக்குத்துறை, அதாவது திருநெல்வேலி குறுக்குத்துறை கோவில் அருகே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த கோவில் தற்பொழுது, அதாவது முக்கால்வாசி இந்த கோவிலானது தற்பொழுது இந்த, அதாவது தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலானது தற்பொழுது மூழ்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இதோ அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த மண்டபம், அந்த குறுக்குத்துறை முருகன் கோயில் மண்டபமானது தற்பொழுது மூழ்கக்கூடிய ஒரு சூழலில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் பருவமழை காலத்தில் இந்த கோவில், இந்த ஆற்றங்கரையோரம் மூழ்குவது வழக்கம். அதேபோல் தற்பொழுது வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த கோவிலானது தற்பொழுது மூழ்கக்கூடிய அந்த சூழலில் உள்ளது. இதே போன்று இந்த தாமிரபரணி ஆறு மட்டுமின்றி கால்வாய்கள், பெரும்பாலான கால்வாய்களும் இந்த பருவமழையின் காரணமாக நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் அருகே ஒரு சிறிய கால்வாயில், அதாவது மாற்றுப்பாலம் அமைப்பதற்கான ஒரு மாற்றுப்பாதையில் செல்லும் போது ஒரு கார் ஒன்று அந்த கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கியது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் அவர்களை மீட்டனர். தொடர்ந்து, அதாவது இந்த கால்வாய், நெல்லை கால்வாய் என்கின்ற டவுன் கல்லணை மேல்நிலைப்பள்ளி அருகேவும் அங்கிருக்கிற அந்த நெல்லை கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருகில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்து அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கழிவு நீரும் இந்த வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இதனை சரி செய்வதற்காக மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதுபோன்று வெள்ள நீர் தேங்கும் இடங்களில் அவர்கள் துரித நடவடிக்கை ஏற்பட்டு அந்த சுகாதார சீர்கேடை நீக்கி வருகின்றனர். ராஜேஸ்வரி.